தந்தி டிவி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சோ இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்டோட இன்டர்வியூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்பெஷலான கெஸ்ட பத்தி சொன்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ல நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது என்னதான் நிறைய செலிபிரிட்டிஸ் தமிழ் சினிமால இருந்தா கூட இவர் லட்சத்தில் ஒருவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்படி லட்சத்தில் ஒருவன் அப்படின்னா நாக்ரோலெப்சி அப்படின்ற இந்த வினோதமான ஒரு நோய்க்கு சொந்தக்காரன்னு சொல்றதோட இந்த நோயை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவன்னு சொல்லிக்கலாம். வேற யாருமே இல்லைங்க, நான் சிகப்பு மனிதன் விஷால் அண்ட் டாக்டர் திருதா நம்ம கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் நம்ம இப்போ சூப்பரா எந்த அளவு சுவாரஸ்யமா பேச போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஹாய் விஷால், இனி தமிழ் புத்தாண்டு. ஹாய் சார். தமிழ் புத்தாண்டு. சோ நீங்க சொல்லுங்க, நான் சிகப்பு மனிதன் வெற்றிகரமா ரிலீஸ் ஆகி நல்லபடியா ஓடிட்டு இருக்கு. மக்களோட ரிவ்யூஸ் பாசிட்டிவா தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நாக்ரோலெப்சி அப்படின்னு சொல்லி ஒரு புது டேர்ம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். அது மூலமா நீங்க தான் லட்சத்தில் வருவேன். சோ இப்படி படமோ நிறைய பேர் நிறைய ஜேர்னல்ல போனாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், இல்ல காமெடி அண்ட் ராங் காம் நிறைய ஜேர்னல்ல படம் பண்ணிருக்கீங்க. பட் இதுல இப்படி ஒரு தனி ஒரு டேக் எடுத்து பண்ண என்ன காரணம், எப்படி பிடிச்சிங்க? இல்ல அதான் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு டிசார்டர் இருந்தது. அவரோட நெருங்கி பழகிட்டு இருந்தோம். பட் அப்ப தெரியாது எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசார்டர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை பத்தி விஷயம் தெரிய வரும்போதுதான் அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சு பார்த்தேன். படிக்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஏன் இதை வச்சு ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடாது, இன்னும் எதுலையும் வரல, எந்த படத்தையும் ட்ரை பண்ணல இல்லைன்னு சொல்லிட்டு தான் அப்படிதான் ஸ்டார்ட். சோ நீங்க சொல்ற மாதிரி மெடிக்கல் டேர்ம் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இல்லையா? இப்ப யூசுவலா ஒருத்தர் ரொமான்டிக் காமெடி பண்ணாலும் சரி, இல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணா அவங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குமே தவிர அந்த ரிசர்ச் அப்படின்றது கம்மியா தான் இருக்கும். ஆனா இந்த மெடிக்கல் டேர்ம் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. ஆஸ் அ டைரக்டர் நீங்களும் சரி, ஆஸ் அ பெர்ஃபார்மர் நீங்களும் சரி. சோ நீங்க எந்த விதத்துல நீங்க உங்க பாடி ஸ்ட்ரெயின்ல நீங்க பண்ணிருக்கீங்க? இல்ல ரிசர்ச் நான் பண்ணல. பிகாஸ் ஐ வாண்ட் டு பி ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் இது மக்களுக்கு புரியுமா இல்ல. ஏன்னா புதுசா ஒன்று ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ ஃபர்ஸ்ட் மக்களுக்கு போய் அவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ நார்கோலெப்சின்ற இப்போ பார்த்தா தூங்கிட்டே இருப்பான் சார் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது அப்படியா என்ன இது ஒன்றும் புரியல. இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் டிசார்டர் ஐ சா த யூடியூப் வீடியோஸ் ஆஃப் ரியல் லைஃப் பேஷன்ஸ். அது பார்த்துட்டு ஐ ஃபெல்ட் ரியலி கன்வின்சிங். ஓகே பண்ணா புதுசா பேசப்படும் போது ஒரு நல்ல படமா வந்ததுன்னா இட் வில் பி அ வெரி குட் டீம். சார் நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ அண்ட் ஹீரோயின் கெமிஸ்ட்ரின்றது யூஸ்வலான விஷயம் தமிழ் சினிமால. அதே மாதிரி ஒரு டைரக்டர் ஹீரோ கெமிஸ்ட்ரி கண்டிப்பா அது ஒரு நல்ல வேவ் லென்த் கண்டிப்பா உங்களுக்கு வேரியேஷன் இல்லாம இருக்கணும். சோ நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் தீராத விளையாடு பிள்ளையா இருக்கும், இல்ல செகண்ட் சம்மர் அண்ட் திஸ் இஸ் தேர்ட் நான் சிகப்பு மனிதன். சோ இந்த 3 படத்துல நம்ம 2 பேருக்கான கெமிஸ்ட்ரி இந்த அளவு நல்ல ஒர்க் அவுட் ஆகுதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? இல்ல புரிதல், இன்னொன்னு சொல்ற கதை பிடிக்குது. ரெண்டு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் சார் இப்போ நீங்க பிஃபோர் நான் சிகப்பு மனிதன் நீங்க பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட் தான் இருக்கும். சோ ஆக்ஷன் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட்ல எப்படி அதாவது டக்குன்னு ஒரு சந்தோஷமா இருக்கட்டும், துக்கம் எது அளவுக்கு அதிகமா இருந்தா கூட அந்த ஹீரோ தூங்கிடுவான். சோ இந்த ஸ்கிரிப்ட் நீங்க சூஸ் பண்ணும்போது எப்படி சேலஞ்சிங்கா நினைச்சீங்க? See that is the challenge. இப்போ எனக்கு நான் கதை கேட்கும்போது எனக்கு ஒரு கேள்விக்குறி என்னன்னா, கோவப்படும் போதும் தூங்கிடுவான் சார் அப்படின்னு எனி எக்ஸ்ட்ரீம் நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னா விஷால் எப்படி சண்டை போடுவான் அப்படின்னா எனக்கு தோணுச்சு. லைக் அப்போ நான் கேட்கிற கேள்விதான் டெஃபினெட்லி ஆடியன்ஸும் பிஃபோர் த ரிலீஸ் சொல்றேன். எப்படி இப்படி ஒரு வியாதி உள்ளவர் எப்படி சண்டை போடுவாருன்னு. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங். ஃபுல் நரேஷன் சொல்லி முடிச்சோன்னா எஸ் ஐ மீன் கேம் இது டெஃபினெட்லி இட் வில் பி a superb film அப்படின்னு. அதுதான் அந்த ஒரு கணிப்பு தான். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லா படத்துலயும் ஆக்ஷன் இருக்கும். பட் ஏன் ஆக்ஷன், எதனால ஆக்ஷன், எப்படி எடுக்க போறாங்க அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்றதுதான் வித்தியாசம் காட்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ. இந்த படத்துல எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது டு ஷோ இட் இன் a different light. சார் இன்னொரு முக்கியமான விஷயம் மக்கள் எல்லாரும் இந்த கொஸ்டின் நான் கேட்பேன் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்களும் சிரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். லட்சுமி மேனன். சோ லட்சுமி மேனனோட நீங்க இது மாதிரி பாண்டியன் ஆடுன்ற படம் பண்ணீங்க. சோ அந்த படத்துல கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் எல்லாமே செமையா ஒர்க் அவுட் ஆச்சு. சோ இந்த படத்துல அண்ட் அகைன் அண்ட் செகண்ட் மூவி வித் லட்சுமி மேனன். சோ இந்த படத்துல உங்களுக்கும் லட்சுமி மேனன் கெமிஸ்ட்ரி எப்படி? இல்ல ஐ ஹேட் லட்சுமி மேனன். எனக்கு லட்சுமி மேனன் பிடிக்காது. ஐ டோட்டலி. ஏன்னா அது சொன்னாவது அந்த விஷால் லட்சுமி மேனன் லவ் பண்றாங்கன்ற விஷயம் மாறி எழுதுவாங்க. Lakshmi பொறுத்த வரைக்கும் she's the soul of the film and she's done a brilliant job and perfect casting. I'm really happy that Lakshmi is part of my second success of BFF. So Lakshmi இந்த படத்துல அவங்க சூஸ் பண்ண ரோல் not every heroine will venture out. So அது அந்த அவங்க she's only 18 and 18 years old girl அந்த மெச்சூரிட்டி ஓட இந்த படம் பண்றது hats off to her. எனக்கு I'm really glad that casting wise Lakshmi கரெக்டா அமைஞ்சது. To be very honest, I suggested நான் கேட்டேன் கதை கேட்டு முடிச்சோன்னே லக்ஷ்மி இருந்தா சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கும். I'm really happy that எல்லாரும் பார்க்கும்போது
came to terms with it. அது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் டைரக்டர் கேட்கணும் சார். இப்போ பாருங்க விஷாலுக்கு வந்து விஷால் வந்து நல்ல ஒரு ஹைட்டான ஒரு ஹேண்ட்ஸமான கை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது விஷாலோட ஹைட்டுக்கு வந்து நிறைய இண்டஸ்ட்ரி நிறைய ஃபீமேல் ஹீரோயின்ஸ் கண்டிப்பா இருக்காங்க. அண்ட் மோரோ லட்சுமி மேனன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் கும்கியா இருக்கட்டும், சுந்தரபாண்டியன், குட்டிப்புலி, பாண்டியன் நாடு, இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு கிராமத்து ஓரியன்ட் கதையா வந்து ஒரு சிட்டி பேஸ்ட் ஸ்டோரி அவங்க பண்ணல. சோ அப்படிப்பட்ட ஹீரோயின் வந்து எப்படி டக்குன்னு எடுத்தோன்னு ஒரு நான் சிகப் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு ஃபுல் த்ரூ அவுட்டான ஒரு சிட்டி பேஸ்ட் ஒரு போல்டான கேர்ளுக்கு எப்படி செட் ஆகும் நீங்க நினைச்சீங்க? இல்ல ஒண்ணு இல்ல, என்னன்னா இந்த கதைக்கு வந்து ஒரு பாம்பே கேர்ள்ஸ் தேவைப்பட மாட்டாங்க. ஏன்னா கேர்ள் நெக்ஸ்ட் டோர் முடிவான உடனே வந்து நம்ம ஸ்கின் டோன் ஃபர்ஸ்ட் தேவைப்படுது. தமிழ் பேசணும், நம்ம ஸ்கின் டோன் தேவை. அப்புறம் வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன, நீங்க படம் பார்த்துட்டீங்க, சோ அந்த இன்டர்வல் பிளாக்கு அந்த ஃபீல் கொடுக்கணும். அந்த முகத்தை பார்க்கும்போது ஐயோ இந்த பொண்ணுக்கா அப்படின்ற ஒரு ஃபீல் வரணும். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லட்சுமி மேனன் டெஃபினட்டா ஆப்டா இருந்தாங்க. சோ இந்த மூவில பார்த்தா இன்டர்வல் பிளாக் வந்து ஒரு பெரிய சீன் நம்ம பெரிய பேக்போன் ஆஃப் தி ஸ்டோரின்னு நம்ம சொல்லிக்கலாம். சோ அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து அந்த சீன்ல நடிக்கிறதுக்கு கண்டிப்பா வேற ஒரு ஹீரோயின்ஸ்னா கண்டிப்பா தயங்கி இருப்பாங்க. அண்ட் அந்த சீன் மட்டும் இல்ல, அந்த அண்டர் வாட்டர் சீனா இருக்கட்டும் இல்ல அந்த ஷவர் சீனா இருக்கட்டும் கண்டிப்பா தயங்கி இருப்பாங்க. அந்த சீன் லட்சுமி மேனன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? அதான் நிறைய இப்போ அந்த கேள்வியே வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் டோட்டலா கம்மியாயிடுச்சு. நிறைய பேர் இந்த லிப் லாக், இந்த ஸ்விமிங் ரொம்ப ஆபாசமான காட்சி இருக்காமே அப்படின்னு பயங்கர பரபரப்பு இருந்தது. இன்னைக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அத்தனை பேரும் படம் பார்த்துட்டு கண்டிப்பா அந்த படத்துக்கு தேவையான விஷயம் உணர்ந்து இன்னி வரைக்கும் யாருமே கேள்வி கேட்டது இல்லை. ஏன் இந்த லிப் லாக் சொல்லி எதுக்கு தேவையில்லாம இந்த பொண்ணை வச்சு லிப் லாக் சீன் வச்சு in that ways படத்துக்கு தேவையான 2 விஷயங்கள் வந்து லட்சுமி உணர்ந்து இந்த படம் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஐ டோல்ட் இந்த கதை சொல்லிடுங்க முன்கூட்டியாவே. பிகாஸ் படம் பண்ணும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்க இப்போ யோசிச்சோம். ஏன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லிப்லாக் சீன் பாத்தீங்கன்னா மோஸ்ட் எனக்கு பிடிச்ச சீன் இந்த படத்துல. ஒரு ப்ரப்போசிங் சீன் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் டயலாக்ஸ், பட் எவ்வளவு கியூட்டா வந்து நான் பார்த்தது இல்லை. ஸோ ஐ தாட் ஓகே ஃபைன் சூப்பர். சோ நீங்களே லிப்லாக் சீன் உங்களுக்கு பிடிச்ச சீன் சொல்லி விஷாலே சொல்லிட்டாரு. சோ நீங்க வந்து அந்த இடத்துல லட்சுமி மேனன் தவிர வேற ஏதாவது ஹீரோயின்ஸ் இருந்தா இதே மாதிரி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும் உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா. கெமிஸ்ட்ரி ஐ டோன்ட் நோ. எனக்கு ஐ டோன்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் த கெமிஸ்ட்ரி, ஐ ஒர்க் டுவர்ட்ஸ் த கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் when someone is like இப்போ டு பி வெரி ஆனஸ்ட், சத்தியம் திரைப்படத்துல வந்து நானும் நயன்தாரா ஒரு பாடல் நடிச்சோம், செல்லமே செல்லமே. To be very honest, 2 பேரும் வந்து we didn't even talk during that entire song. பேசிக்கவே இல்லை. லைக் பேசிக்கவே இல்லைன்னா ஏதோ ஒரு கோபம். லைக் 2 பேரும் வந்து ஐ திங்க் 4 or 5 days இவரு தான் கோஆர்டினேட்டர் அந்த படத்துக்கு. பட் அந்த பாடல் வரும்போது எல்லாரும் பார்த்து எக்ஸ்ட்ராடினரி கெமிஸ்ட்ரி, ஹீரோயின் கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு. மனசு அதான் சொல்றேன், லைக் we don't work towards that chemistry. It will come automatically when the script has to bring about that விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படத்துல மக்கள் பார்த்து சச்சோ பாவுண்டா நம்ம பக்கத்து வீட்டு பையன் கீழே விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என் பக்கத்துல கூட சொல்லியிருக்காங்க. சோ இந்த படத்துல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இன்டர்வியூ போறீங்க, இன்டர்வியூ போயிட்டு திடீர்னு உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிங்க, அந்த சந்தோஷம் நீங்களே கீழே விழுந்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம ஆன் த மெயின் ரோடு நீங்க தனியா நடந்து போக உங்களால முடியல. சோ இந்த மாதிரி நீங்க கீழே விழுற சீன்ல வந்து நீங்க உண்மையில நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அதை நம்ம வேணிய விழுந்த மாதிரியும் தெரியக்கூடாது, பிளஸ் நம்ம சேஃபை சேர விழுந்த மாதிரி தெரியக்கூடாதுன்றது கண்டிப்பா ஒர்க் பண்ணிருப்பீங்க. அந்த ஒர்க் பத்தி சொல்லுங்க. இல்ல அது ஒண்ணுதாங்க கன்வின்சிங்கா பண்ண வேண்டிய கட்டாயம். இந்த படத்துல வந்து இந்த கேரக்டர் சொல்லி முடிச்சோன்னே எனக்குள்ள ஒரு சேலஞ்ச் என்னன்னா, நான் கண்ணை மூடி தூங்கும் போது இட் ஷுட் பி கன்வின்சிங். அதுவும் தூங்குறது வந்து வலுக்க டைம் தூங்குறது ஒண்ணு, ஓகே குட் நைட்னு சொல்லிட்டு தூங்குறது வேற. பட் திடீர்னு நம்மளுக்கே அறியாம தூக்கம் வருது வந்து இட் ஷுட் பி கன்வின்சிங் ஃபர்ஸ்ட் டைம் ஆடியன்ஸா பார்க்கும்போது. எனக்கே நான் இந்த படம் வேற நடிகர் நடிச்சிருந்தா கூட அதுதான் நான் அவ்வளவு எக்ஸ்பெக்டட். எப்படி அந்த நடிகர் வந்து கொண்டு வர போறாரு. அந்த ஒரு நார்கோலிப்சி பேஷண்ட் அடிபட்டுச்சு, நிறைய முறை அடிபட்டுச்சு, நிறைய டேக் வந்து அறியாம கை வந்து வச்சிருவேன் கீழே விழும்போது. பிகாஸ் என் ஹைட்டுக்கு நான் விழணும்னா இட் இஸ் நாட் easy task. So அதுதான் I was conscious couple of times, but I won't say I mastered it. கரெக்டா அந்த டேக் வந்து கரெக்டா இவருக்கு பொருத்தமா இருந்தது. I think that was the biggest risk I did, especially climaxல அடிபட்டுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த விஷால் படத்துல நம்ம ஆக்ஷன் கண்டிப்பா நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மலைக்கோட்டை படமா இருக்கட்டும், இல்ல வந்து பாண்டி நாடு, எல்லா படத்துலயுமே இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். பட் இந்த படத்துல உங்களுக்கு கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் தான் வந்து நீங்க வந்து இண்டிவிஜுவலா பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஃபைட் கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஃபைட் விஷயம் நீங்க கன்வின்சிங்கா இருந்தீங்களா? அதுக்கு பிஃபோர் ஒரு சண்டே காட்சி இருந்தது, நாங்க ஷூட் பண்ணோம், அது தூக்கிட்டோம் படத்துல. ஏன்னா இட் வாஸ் அது வச்சிருந்தோம்னா இது வந்து எடுக்கப்பட்டிருக்காது இந்த கிளைமேக்ஸ் காட்சி. ஏன்னா எல்லாரும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறது அந்த ஒரு விஷயம் தான், இந்த இந்திரன்ற கேரக்டர் எப்போ அடிப்பான்றது. ஏன்னா இவ்வளவு பெரிய கோரமான ஒரு விஷயம் அவங்க சம்பவம் அவங்க வாழ்க்கையில நடந்ததுக்கு அப்புறம் எப்படி ரிவெஞ்ச் இட்ஸ் ஸ்மால் ஒன் லைன் தான் இந்த படம்.
ஸோ அந்த மூமெண்ட், அந்த கால் பிடிக்கிற அந்த மூமெண்ட் இருக்கே, ஆடியன்ஸ் மத்தியில் அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது இட் வாஸ் ஃபினாமினல். தியேட்டர் வந்து யுனானிமஸ் அப்ளாஸ் கொடுக்கும்போது we felt okay, நம்ம படம் பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் நல்லா வந்திருக்கு. ஸோ அது இருந்தா, அந்த ஒரு காட்சி இருந்தா மட்டும் போதும் நம்பி பண்ணோம், திணிக்காம அந்த எங்க தேவையோ அது ரியாக்ஷன் இருந்தா போதும். சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இனியா வரும்போது மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஷாக். ஓ, இனியா இந்த படத்துல இருக்கான் அப்படின்ற ஷாக் கண்டிப்பா எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல இனியாவும் வந்து தான் கேரக்டர் கொடுத்த கேரக்டர் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க, ஒரு போல்ட் விமனா பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் இப்ப எப்படி ட்ரெண்ட்ல நடந்துட்டு இருக்குன்றதை நீங்க அப்படியே பிக்சர் பண்ணி காட்டிருக்கீங்க. ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து இனியாவை நீங்க எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, அது வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். அது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். இனியாக்கு அந்த தைரியம் இருந்தது, சில பேருக்கு இல்ல. இனியாக்கு அந்த தைரியம் இருந்தது. இங்கதான் வந்தாங்க, இந்த ஆபீஸ் தான் வந்து கதை கேட்டாங்க. கேட்டு முடிச்ச உடனே நான் பண்றேன் அப்படின்னாங்க. ஸோ கூட யார் நடிக்க போறா அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லை. இது டெஃபினட்டா வந்து ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்க மறுத்தாலும் சொசைட்டில நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அது பேச சில பேர் மறுக்கலாம், எனக்கு அந்த பயம் இல்லை. நான் வெளிப்படையாவே சொல்றேன், சொசைட்டில நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதை பண்ணிருக்கோம். எக்ஸாக்ட்லி சார். ஆக்சுவலி இந்த கொஸ்டின் படம் முடிச்சோன்னா என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, இப்படி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சாத்தியமானதா? பிகாஸ் இது வந்து கல்ச்சர் பிரேக்கா காட்டுறாங்களே, இப்படி இல்லாத விஷயத்த காட்டுற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. டிவி சீரியல் எல்லாம் இருக்கு, நிறைய ப்ரோக்ராம்ல வந்து சில அதாவது கூசுற விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப சகஜமா உட்காந்து எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து பேச மறுக்கிறதுனால வந்து கண்ணை மூடிக்கிட்டோம் அப்படி அந்த அர்த்தம் கிடையாது. சில விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டோம், பேசிட்டோம். விஷால் ஃபிலிம் ஃபேக்டரியோட செகண்ட் வெஞ்சர் இது ஆக்சுவலா. அண்ட் இதுல வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி along with யூடிவி மோஷன் பிக்சர்ஸ் டிரைவ் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி சேம் விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி வந்து பாண்டியநாடு படம் பண்ணீங்க, குட் ரெஸ்பான்ஸ், ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு படம். அண்ட் இது செகண்ட் வெஞ்சர். சோ ஒரு ஆக்டரா இல்லாம as a producer நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு பர்பஸ் இஸ் ஆல். எனக்கு ஃப்ரைடே அதான் ஒரு டிராவல் இருக்கு, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பிஃபோர் ரிலீஸ் வரைக்கும் we always say that it's a, we are doing a very different film சொல்லுவோம். பட் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்கன்றது அந்த ரிப்போர்ட் வரும். ஸோ டுடே ஐம் ரியலி ப்ரௌட் தட் நான் பண்ண 2 படங்களும் என் பேனர்ல இட்ஸ் நாட் only for making money but also ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி தட் VFX செகண்ட் ப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி சக்சஸ்ஃபுல் வெஞ்சர். ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து இதை விட ஒரு பூஸ்டிங்கான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. ஏன்னா அது வியாபார ரீதியா அது நல்ல படமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், நான் சிகப்பு மனிதன் வந்து ரஜினி சார் டைட்டில், இது எல்லாருக்குமே வந்து தெரியும் ரஜினி சார் இந்த படத்துல எப்படி நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி. சோ இந்த படத்தை நீங்க வந்து நாக்ரோலப் சீன் வச்சிருக்கல, எதுக்கு நான் சிகப்பு மனிதன் வச்சீங்க? ரிவெஞ்ச் கான்செப்ட். நார்கோலெப்சிங்கிறதுக்காக நம்ம வந்து அப்படி அதையே பேஸ் பண்ணி டைட்டில் வைக்க முடியாது. பட் கதையோட ஒட்டுமொத்த கதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கதைக்கான டைட்டில தான் நான் சிக்கப் பண்ணேன். ஏன்னா ரிவெஞ்சுக்கு இதை விட ஒரு நல்ல டைட்டில் வேற இருக்குமான்னு தெரியல. அவ்வளவு ஆப்டா இருந்தது. இதோ முறைப்படி அவர் பெர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு, நான் கேட்டேன், லைக் அவர் NOC வாங்கி கொடுத்தாரு. ஸோ அப்படிதான். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படத்தோட காஸ்டிங் பத்தி கண்டிப்பா நம்ம பேசிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் விஷால், இனியா அண்ட் லட்சுமி மேனன் தவிர மத்தபடி வந்து ஜெகன் பண்ணாரு. சோ ஜெகன் தவிர மத்த காஸ்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வில்லன் அந்த 4 பேர் பண்ணாங்க. அந்த ட்ரூஸ் வந்து ரொம்பவே அந்த யதார்த்தமா இருந்துச்சு. அவங்களுக்கு இது ஃப்ரெஷ் ஃபிலிம் மாதிரியே தெரியல. சோ இந்த காஸ்டிங் விஷயம் நீங்க எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணீங்க? எல்லாமே லைவா இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டோம். ஓகே. ஆமா, அது தட் வாஸ் a very conscious. ஒரு சின்ன ஒரு சினிமா தனம் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு டாக்டர். ஆமா, அந்த பிரமின் நடராஜன் சார் ஆகட்டும், ஒரு சீனுக்கு வந்தாலும் ரொம்ப டிப்பிக்கலா அப்படியே தாடி எல்லாம் வச்சுட்டு யூஸ்வலா அந்த டாக்டர்ஸ் அப்படி பேசுவாங்க. அப்படி எல்லாம் இல்லாம வாமா உட்கார் சாப்பிட்டேமா இப்படி பேசுற. ஆமா ஆமா, என்னமா பையன் பேர் என்ன இப்படி பேசிட்டு அந்த யதார்த்தம் படம் ஃபுல்லாவே இருக்கணும்னு தோணுச்சு. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு சீனுக்கு வர ஒரு டான் கேரக்டர் ஆகட்டும், அதே மாதிரி ஜெகன், சுந்தர், சீனு, இனியா எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரிபடி எல்லாமே லைவா இருக்கணும்னு முடிவு பண்ணதுனால அது கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டோம். ஸோ அது டெஃபினட்டா ஒர்க் ஆயிருக்கு ஸ்கிரீன்ல. உங்க பையன் மயங்கி விடுறான்னு சொல்றீங்கல்ல, அது மயக்கம் இல்ல, தூக்கம். தமிழ் சினிமால வந்து எதுக்கு வந்து நம்ம வந்து காம்படிஷன் இருக்கோ இல்லையோ, அம்மா கேரக்டருக்கு வந்து காம்படிஷனே இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி போயிடுச்சு. பிகாஸ் சரண்யா அம்மா வந்து ரொம்ப எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்காங்க, மிஸ் சரண்யா பொன்மனன். சோ இந்த படத்துல நீங்க வந்து விஷாலுக்கு அம்மா கேரக்டர்ல சரண்யா பொன்மனனை பிக்ஸ் பண்றதுக்கு என்ன ரீசன்? பிகாஸ் அவங்களோட கேரக்டர் ரொம்ப இல்ல, என்னன்னா ஒரு சில டைலாக் எழுதும் போது ஒரு சில முகங்கள் வந்து மைண்ட்ல வரும். அப்படி வந்து ஆர்டிஸ்ட் அவங்க சரண்யா மேடம். ஸோ டெஃபினட்டா வந்து அவங்க பண்ணா வந்து கதையில இருக்கிறத விட ஒரு படி மேல ஸ்கிரீன்ல பார்க்கும்போது
அந்த இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அப்படிதான் போயிட்டு கதை சொல்லி டெஃபினட்டா ஸ்கிரீன்ல பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன எதிர்பார்த்தோமோ அதோட ஒரு படி மேல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இப்ப பேசிக்கலா பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஸ்டோரியில வந்து நம்ம லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, பட் இது ஆக்ஷன் ஸ்டோரி கிடையாது, மெடிக்கல் ஓரியன்டட் சப்ஜெக்ட் சொல்லலாம். சோ இதுல கண்டிப்பா நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணிருப்பீங்க. அப்படி ரிசர்ச் பண்ணும்போது ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வச்சா நம்ம ஏன் இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்தோம், இந்த லைன் நம்ம ஏன் எடுத்தோம் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? என்னன்னா ரொம்ப கதை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான கதையா இருந்தது. ஏன்னா எது எடுத்தாலும் முடியாதுன்னே நிறைய இருந்தது. சோ அதனால கொஞ்சம் மெனக்கடல் இருந்தது. லைக் எப்படி ஃபைட் பண்ண வைக்க போறோம், அதுக்கப்புறம் ரொமான்ஸ் பண்ணணும், இப்படி நிறைய ஏன்னா சிரிச்சிருவாங்க லாஜிக் மீனா. ஏன்னா எல்லா டாக்டர்ஸ் வந்து படம் பார்க்க போறாங்க. சோ அதுக்காக சில ரிசர்ச் எல்லாம் பண்ணது உண்மைதான். பட் சோ அதெல்லாம் மீறி கரெக்டா வந்து எங்கேயுமே லாஜிக் மிஸ் ஆகாம பண்ணிட்டோம். ஓகே. சோ இது வரைக்கும் விஷால் நீங்க வந்து நிறைய ஆக்டர்ஸ் கூட நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க. சோ இது வரைக்கும் நான் வந்து ஆக்ட் பண்ணாத ஆக்டர்ஸ் இவங்க கூட நான் ஆக்ட் பண்ணணும் ரொம்ப நாள் நீங்க வந்து அவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க அவா இருந்திருக்கீங்களா? இந்த ஆக்டர்ஸ் கூட தான் ஆக்ட் பண்ணணும். ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. இல்ல சொல்லிக்கலாம், நீங்க ஓபனாவே சொல்லிக்கலாம், ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. சும்மா பாத்துட்டு இருக்கேன் எந்த ஆக்ட்ரஸ் அது. இல்ல ஆக்ட்ரஸ் I don't know, love to work with Kajal, love to work with Ilyana. நிறைய ப்ராமிசிங் ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க. லவ் டு ஒர்க் வித் நித்யா மேனன். ஐ திங்க் ஹைட் வைஸ் வந்து டைரக்டர் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க காஸ்டிங்க்கு. பட் ஷீஸ் சச் a promising. பார்வதி மேனன், இந்த இவங்க மரியான் படத்துல நடிச்சாங்க. lot of talented actresses there. ஓகே ஃபைன். சோ இப்போ வந்து விஷால் வந்து நான் சிகப் மனிதன் வந்து VFF பண்ணிட்டாரு, ரொம்ப எக்ஸலென்ட்டான நல்ல ரிவ்யூவா போயிட்டு இருக்கு. சோ விஷாலோட நெக்ஸ்ட் மூவி பூஜை, அந்த மூவி நீங்க ஹரிஷோட நீங்க செகண்ட் லைன் கம்பைன் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த மூவி வந்து உங்களுக்கு எப்படி வரப்போகுது? சோ இத பத்தி அதான் எனக்கு தாமிரபரணி கதை கேட்கும் போது எப்படி எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்ததோ அதே தான் எனக்கு ஃபர்ஸ்ட். நான் ரொம்ப நாள் கழிச்சு ஐ திங்க் ஆஃப்டர் 6 or 7 years நானும் ஹரி சார் சேர்ந்து படம் பண்றோம். ஸோ அது அவர் மீட் பண்ணி அந்த கதை கேட்கும் போதோ இல்லை அந்த படத்துக்கான வேலைகள் தொடங்கும் போதோ எல்லாமே எனக்கு அந்த தாமிரபரணி பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் மறுபடியும் தொடங்கியிருக்கு. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அக்டோபர் 23 தீபாவளி அன்னைக்கு வெளிவர போகுது. ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் ஃபிலிம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும், நான் சிகப் மனிதன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஆரம்பிக்கும் போது 100th டேக்கு நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல ஆட் போட்டு தான் ஆரம்பிச்சிங்க. அது கண்டிப்பா ஆஸ் அன் ஆக்டரா இருக்கட்டும், ஆஸ் அ ப்ரொடியூசரா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் லெவல் வந்து எந்த அளவு ஹைட்டா இருக்கணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து நம்ம இதையா சொல்லிக்கலாம். சோ எப்படி நீங்க வந்து உங்க மேல கான்ஃபிடன்ஸ் வச்சு சரி நம்ம இந்த படம் கரெக்டா 100 டேல போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன், ஆன் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிச்சு ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல ஆக்சுவலா 90 டேஸ்ல படம் வந்திருக்கும். நான் 10 days இந்த சிசிஎஸ்னால கொஞ்சம் அவங்க ரொம்ப பாடுபட்டுட்டேன் ஷூட்டிங் வராம. அதான் இப்போ கிளாரிட்டி இருந்தா எது வேணாலும் ஈஸியா பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஐ பிலீவ் இன் ப்ரீ ப்ரொடக்ஷன். எவ்வளவுக்கு எவ்வளவு டைரக்டர்ஸ் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் நம்புறாங்களோ அந்த அளவுக்கு நான் ஒரு ப்ரொடியூசரா ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்ப நம்புவேன். இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ல வந்து எல்லாமே கூடி எல்லாம் பிளான் பண்ணி பண்ணோம்னா நாட்கள் குறைஞ்சிடும். சோ விஷால் இந்த படத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி 100 டேல நீங்க ரிலீஸ் பண்ண காரணம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க நடிச்ச படங்களா இருக்கும், நீங்க ப்ரொடியூஸ் பண்ண பாண்டியநாடு படம் வந்து கரெக்டா ப்ராசஸ்ல முடிஞ்சதா காரணமா? இல்ல இந்த படம் நான் ஒத்துக்கிட்டு, நான் டு பி வெரி ஆனஸ்ட், பாண்டியநாடு படம் வந்து சரியா போலனா நான் கண்டிப்பா திரு இயக்கத்துல இந்த நான் சிகப் மனிதன் தொற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா இட் இஸ் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பண்றது அது வேற. பட் எல்லாருக்கும் நம்மள பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்றது ஒரு நம்ம அது பண்ணணும். அதுதான் மைண்ட்ல வச்சுட்டு பண்ணணும். எனக்கு பாண்டியநாடு வெற்றி கொடுத்த அந்த ஊக்கம், அதாவது விஷால் வந்து இப்படியும் படம் பண்ணா நாங்கெல்லாம் பாக்குறதுக்கு தயார் அப்படின்னு மக்கள் வந்து அந்த வரவேற்பு கொடுத்ததுதான் எனக்கு அந்த மிகப்பெரிய ஒரு உற்சாகம் கொடுத்துச்சு. ஏன்னா when you are doing your regular type of films ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒண்ணு. ஆனா நம்மள நோக்கி இயக்குநர்கள் வந்து டிஃப்ரெண்டான படம் இவரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு வராங்களே. சோ அதுதான் ப்ராசஸ். எனக்கு பாலா சார் கொடுத்த அந்த வாய்ப்புனால தான் அவனிவன்ல எனக்கு சுசீந்திரன் வந்து பாண்டியநாடு கொடுத்தாரு. பாண்டியநாடு என்ன திருதான் சுசி வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. திரு தெரியும் அந்த பாண்டியநாடு திரைப்படம் எப்படி வரப்போகுது. ஸோ அதை நம்பிதான் நான் சிகப் மனிதன் வந்து கதை வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாரும் கூடி முடிவெடுத்து. ஸோ எனக்கு அதுதான் நவ் ஐ ஹாவ் தட் கான்ஃபிடன்ஸ் தட் ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணா கண்டிப்பா ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. ஸோ தட் ஐ எம் டேக்கிங் இட் ஃப்ரம் feedback from the audience. Okay. So and இன்னொரு விஷயம் நான் கேட்கணும் கண்டிப்பா, நீங்க வந்து VFF விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி மூலமா வந்து நீங்க 2 படம் வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. அண்ட் இதுக்கு அடுத்து நீங்க நெக்ஸ்ட் படங்கள் நீங்க பண்ணதான் போறீங்க.
ஓகே. சோ நெக்ஸ்ட் படங்கள் நீங்க பண்ணும்போது வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்டரியில விஷால் மட்டுமே ஹீரோ வச்சு பண்ணுவீங்களா இல்ல அதர் ஹீரோஸ்க்கும் வாய்ப்பு? இல்ல இப்போ வந்து டைம் மூவிஸ் ரிலீஸ் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து டைம் டு ஸ்டார்ட் நெக்ஸ்ட் வெஞ்சர்ஸ். புது இயக்குநர்களுக்கோ புது நடிகர்களுக்கோ வாய்ப்பு கொடுக்கணும் தான் எனக்கும் ஆசை. அதுக்கான கண்டென்ட் வரணும். எனக்கு விக்ராந்த் படத்துக்காக நான் 4 மாசமா கதையை தேடிட்டு இருக்கேன். கரெக்டான ஒரு விக்ராந்த் வச்சு அறிவிச்சோம். எனக்கு அது கரெக்டா ஒரு அந்த ஸ்கிரிப்ட் அமைஞ்சதுன்னா அதான் அந்த ரிலீஸ் தேதியும் குறிச்சு அதுக்கேற்ற மாதிரி பேக்வர்டா வேலை செய்யும். பட் கதை வரணும். நாங்கள் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் தட் ஸ்கிரிப்ட். ஓகே. சோ அண்ட் இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் விஷால் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சிகம் பண்ணின ஆடியோ ரிலீஸ்லேயே பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல வந்து விஷால் வந்து விக்ராந்த் பத்தியும் சரி விஷ்ணு பத்தியும் சரி நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. இன்னொரு மிகப்பெரிய உதாரணம் வந்து படம் ஸ்டார்டிங் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விஷ்ணு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் பேரை கூட போட்டிருக்காரு. சோ இப்படி இருக்கும்போது விஷால் வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அண்ட் மோர் ஓவர் இன்னொரு விஷயம் வந்து நான் சிகம் பண்ணின ஆடியோ லான்ச்ல மக்கள் கவனிச்ச விஷயம் வந்து விஷால் ரொம்ப திணறாரு பேசுறதுக்கு. அவர் என்ன பேசணும் அவருக்கே தெரியல. அவர் திக்கி தான் பேசிட்டு இருந்தாரு. பட் இந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. அண்ட் மோர் ஓவர் பக்கத்துல இருந்து விஷ்ணுவோட கமெண்ட்ஸும் சரி இல்ல விஷ்ணுக்கு பக்கத்துல விக்ராந்தோட கமெண்ட்ஸும் லட்சுமி மேனை பத்தி பேசு இதுதான் சொன்னது எல்லாருக்குமே கேட்டுச்சு. சோ இதுக்கெல்லாம் வந்து விஷால் எதுக்கு இந்த திடீர் மாற்றங்கள்? எனக்கு அந்த பசங்க இல்ல ஐ லவ் மை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என் சொத்து என் ஃப்ரெண்ட்ஷிப் தான். நாட் எனக்கு ஐ ஹாவ் a long list of friends. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். என் வாழ்க்கையில இப்ப திரும்பி பார்க்கும்போது எத்தனை நண்பர்கள் இருக்காங்க, எவ்வளவு சொத்து இருக்குன்னு நான் பார்க்க மாட்டேன். அதுதான் என் சொத்து. எனக்கு இவங்க வந்து இந்த விஷ்ணு வந்து ஒரு ஆரம்பம் மாதிரி பண்ணார். அந்த லட்சுமி மேனன் விஷாலுக்கு காதல் அப்படின்ட்டு அவர் ஒரு தூண்டி விட்டு போயிட்டாரு அந்த ஆடியோ ரிலீஸ்ல. இன்னி வரைக்கும் அடி வாங்கிட்டு இருக்காங்க என்கிட்ட. அது வேற விஷயம். எனக்கு I don't know how to say that. They all want me to succeed. I want them to succeed. Okay. So give and take policy மாதிரி. சரி ஓகே விஷால், இன்னொரு விஷயம் apart from this rumors and எல்லாருக்குமே தெரியும் விஷால் எவ்வளவு பிராங்கா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண எவ்வளவு போல்டா ஹேண்டில் பண்ணாரு. அதே விஷால் வந்து இந்த விஷயத்துக்கு ஏன் தயங்குறாருன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க விஷால், I really in love with Lakshmi Menon. இல்ல வந்து அந்த கான்ட்ரோவர்சி நீங்க? No, I'm in love but not with Lakshmi Menon. I love VFF loves. I don't love. நான் தனியா சொன்னா அது வந்து பெரிய சர்ச்சை ஆயிடும். We all love Lakshmi Menon. Okay. VFF ஓட செல்ல லட்சுமி மேனன். எனக்கு வந்து I'm not in love with Lakshmi Menon. அந்த ரூமர்ஸ் வந்து ரூமர்ஸ் அவ்வளவுதான். சோ நீங்களே பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரேஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் விஷால் வந்து பதில் சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப நம்ம கேட்ட கொஸ்டின் டைரக்டாவே சொல்லிட்டாரு, நான் லட்சுமி மேனன் லவ் பண்ணல, VFF என்டையர் டீம் தான் லவ் பண்ணுதுன்னு சொல்லி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னொரு விஷயம் கேட்கணும். அதாவது மீடியாஸ் வந்து நிறைய கொஸ்டின் உங்கள்ட்ட போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூட இப்போ ஒரு கொஸ்டின் போட்டேன்ல, சில பேர் பர்வர்ட்டடான கொஸ்டின்ஸ் கூட போடுவாங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க விஷால்? See, you are doing your job, I am doing my job. நான் வேலை பார்க்காம இருந்தா என்ன தேடி நீங்க வந்து இன்டர்வியூ எடுக்க மாட்டீங்க. நான் படங்கள் பண்ணாதான் என்ன தேடி வந்து கேள்விகளும் வரும், அதுக்கான பதிலும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் கேள்விகள் வரும். கேள்விகள் எது கேட்கறாங்கன்னா நான் பண்ற படங்கள் வச்சுதான். இப்போ விஷால் வந்து மெரினா பீச்ல உட்காந்து சுண்டல் சாப்பிடுறாரு, ஸோ அவனை போய் கேள்வி கேட்கலான்னு யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. விஷால் இன்னாரு இங்கிட்ட ஒரு படம் பண்ணாரு, இந்த படம் போய் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு, ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு டாபிக் சூஸ் பண்ணாரு அப்படின்னு கேள்வி கேட்டா, that is they are doing their job, I am doing my job as answering them. So I seriously எனக்கு வருத்தமே இல்லை. எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் எனக்கு வருத்தம் இல்லை. நான் பதில் சொல்லுவேன், முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்லுவேன். அதையும் தாண்டி வந்து இல்ல இது உண்மை இல்லைன்னு சொன்னா நான் பாட்டு போயிட்டு இருக்கேன். விஷாலுக்கு வந்து அவர் மூவிஸ் எவ்வளவு பிடிக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ விஷால் வந்து VFF ஃபிலிம் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி விஷால் ஃபிலிம் ஃபேக்டரின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ as ஆக்டரா விஷால் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணாலும் as a producer நீங்க எப்படி உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண? as a producer விஷால் is pre-planned person. எனக்கு வந்து என் டேபிள்ல வந்து இதுதான் அடுத்த 1 மாதமோ இல்ல 2 மாதமோ இல்ல படம் முடிகிற வரைக்கும் இதுதான் நான் பண்ணணும் அப்படின்ற முன்கூட்டி எழுதிடுவேன். போற ஃப்ளோல வந்து பாத்துக்கலாம். இப்போ இன்ஃபேக்ட் ஹரி சார் படத்துக்கு வந்து எப்பயோ ஆகஸ்ட் மாதம் வந்து நாங்க ஃபாரின் ஷூட்டிங் போறோம். அது இப்பவே வந்து எங்க போறோம், எப்படி போறோம், இப்போ எந்த தேதிக்கு போறோம்னு ஹரி சார் பிக்சர்ஸ் போட்டீங்க. It is, see, that's what I really love my directors. ஒரு ப்ரொடியூசரா நான் சொல்றேன், so pre-planned it is. ஏன்னா எதுக்கு நீ உன் கொள்கை நான் ஏன் உனக்காக வந்து தீபாவளி கொண்டு வரணும் அப்படின்னு ஹரி சார் கேட்டது. சூப்பர், வெரி குட், தீபாவளி தான் வரணும்,
தீபாவளி அன்னைக்கு கொண்டாடிடலாம் அந்த படத்தை சார். பூஜை வந்து பூஜை போட்டு தீபாவளி. ஆமா. ஸோ அதுதான் எனக்கு ப்ரொடியூசரா வந்து ஐ நீட் டு பி ப்ரீ பிளான். ஆஸ் அன் ஆக்டர் ஐ வாண்ட் டு எனக்கு எப்படின்னா பாலா சார் கொடுத்த அந்த ரீபர்த் தான் ஆஸ் அன் ஆக்டர். அதுக்கான தீனி தான் நான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு திரு எப்படி அந்த கேரக்டர் கொடுத்தாரோ, சுசி எப்படி கேரக்டர் கொடுத்தாரோ, blank I'm waiting for the next boy to hit me or the next director to hit me. Okay. And இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா விஷாலோட படத்துல ஈஸியா நம்ம வந்து விஷால பார்த்து நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஷால் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி விஷால் வந்து டேரக்டர்ஸ்க்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா எல்லாருக்குமே தெரியும். தீராத விளையாடி பிள்ளை, சமரன், நான் சேகர் மனிதன். அதே மாதிரி பாலா சார் கூட அவனிவன் பண்ணிருக்கீங்க. அண்ட் பாலா சார் கூட ஆடியோ ரிலீஸ்ல ஒரு சின்ன காமெடி கூட பண்ணான்னு நினைக்கிறேன். இந்த நேக்ரோலப்சிங் எனக்கு எப்படி எடுத்தேன்னு எனக்கு தெரியும்டா. பிகாஸ் நான் கூட ஷூட்டிங்ல தூங்கிடுவேன். நான் நைட் 7 மணிக்கு ஷூட்டிங் சொல்லி நான் தூங்கி விடிய காலம் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ நீங்க பாலா சார் கூட அவனிவன் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த ஸ்பின் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கீங்க கண்ணை. இதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து ஹரி சார் கூட எப்படி நீங்க செகண்ட் படம் பண்ணீங்களோ இதே மாதிரி பாலா சார் கூட உங்க நெக்ஸ்ட் வெஞ்சர் பண்றதுக்கு ஆசை இருக்கா? இல்ல, அதான் அடுத்தது பண்ண போறோம். ஓகே, பண்றீங்க. சூப்பர். அண்ட் யுவர் பேனர்? எனக்கு தெரியல. பாலா சார் என்னை கூப்பிட்டாலும் நான் போய் ஆஜரானேன். அது எப்போ தேதின்றது எனக்கே தெரியல, எப்போ பண்ணணும். அது சார் பாலா சாரும் அடுத்த படம் சசிகுமார் சார் வச்சு பண்றாரு. ஸோ முடிச்சுட்டு கண்டிப்பா கூப்பிடுவாருன்ற, மறுபடியும் கூப்பிடுவாருன்னு நம்பிக்கையில் நான் காத்துக்கிட்டேன். சரி, நான் சிகப் பண்ணிய மாதிரி விஷாலுக்கு வந்து ட்ரீம் கேரக்டர், நான் இந்த ரோல் நான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் போலீஸ் பண்ணணும்னு இருக்கும், சில பேருக்கு நிறைய வெரைட்டிஸ் பண்ணணும்னு இருக்கும். அது மாதிரி விஷாலுக்கு வந்து ட்ரீம் கேரக்டர்னா இந்த கேரக்டர் நான் பண்ணணும், கண்டிப்பா ஒன்ஸ் தான் நான் டச் பண்ணணும் அப்படின்ற கேரக்டர் ஆன்டி ஹீரோ, வில்லன், ஆன்டி ஹீரோ. ஸோ வந்து பெரிய டைரக்டர் வந்து உங்களோட விஷால் வந்து விஷால் அப்படி ஸ்டோரி வச்சு நீங்க சம்மதிச்சிருவீங்க. இல்லை, அது நான் கன்வின்சிங்கா இருக்கணும். எனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து பேசப்படுற மாதிரி இருக்கணும். எனக்கு இட் ஷுட் ஹேவ் சம்திங் மீனிங்ஃபுல். ஹீரோயினா பண்ணிட்டேன், கதாநாயகனா பண்ணிட்டேன், அடுத்தது வில்லனா பண்ணேன். ஸோ ரியல் லைஃப் ஹீரோ ரியல் லைஃப் ஹீரோ ரியல் லைஃப் ஹீரோ எங்க அப்பா தான். இஸ் ஆல்வேஸ் மை ஹீரோ. ஐ எம் லிவிங் ஹிஸ் ட்ரீம். இது வந்து நான் இப்போ பேசிட்டு இருக்கிறதே வந்து இது இட் இஸ் லைக் ஐ எம் லிவிங் ஹிஸ் ட்ரீம். ஏன் சொல்றேன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர். எங்க அப்பாவோட ஆசை நான் நிறைவே வச்சு, அதாவது எங்க வீட்டில் வந்து எனக்கே வந்து ஒரு இயக்குனராக வரணும் தான் ஆசை. பட் அப்பா வந்து சொல்லிட்டே இருப்பார், டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு மேக் இட் அஸ் அ ஆக்டர், நாட் பிகம் அன் ஆக்டர். ஆக்டர் யார் பணம் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் கேன் பிகம் அன் ஆக்டர். மை டாட் செட் யூ வில் பிகம் அ சக்சஸ்ஃபுல் ஆக்டர்னு சொன்னார். ஸோ ஐ எம் லிவிங் ஹிஸ் ட்ரீம். இன்னைக்கு வந்து வாட் எவர் இந்த சக்சஸ் எவ்ரிதிங் ஐ கிவ் இட் டு ஹிம். ஓகே, சூப்பர். அண்ட் விஷாலுக்கு வந்து வரணும்னு நினைக்கிற கான்ட்ரோவர்சிஸ் என்ன? கான்ட்ரோவர்சிஸ் வரணும்னு சொன்னீங்களே, ஓகே, வரணும்னு நினைக்கிற கான்ட்ரோவர்சிஸ் அதான் அதுலயே இருக்கு பதில். ஓகே, சூப்பர். சோ எல்லா क्वेश्चंसக்கும் பதிலா விஷால் வந்து ஒரு டிபிக்கலான ஆன்சர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. சோ விஷால் வந்து பாண்டிநாடு படத்துல வந்து டி இமான் அவரோட மியூசிக் டைரக்டர், அந்த சாங்ஸ் எல்லாமே நல்ல ஹிட். ஒத்த கடமை சேனல்லாம் வந்து பட்டி தொட்டிலாம் கலப்பிச்சன்னு கூட சொல்லிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்து சாங்ஸ் வந்து ஜிவி பிரகாஷ் குமார் வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. சோ ரெண்டுமே உங்க ஓன் ப்ரொடக்ஷன். இது யூசுவலா வந்து ஒருத்தர் வந்து ஒரு டைரக்டர் ஓன் ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா அப்கோர்ஸ் அதே டைரக்டர் வந்து செகண்ட் வெஞ்சர்ல கன்டினியூ ஆவாங்க. அதே ஃபார்ம்ல தான் மியூசிக் டைரக்டரும் ஹீரோயின்ஸ்க்கும். ஆனா இந்த படத்துல விஷால் வந்து டி இமான் இல்லாம ஜிவி பிரகாஷ் குமார், என்ன ரீசன்? இல்ல, ஜிவி வந்து ஜிவி என்னன்னா 2 படம் யுவனோட ஒர்க் பண்ணியாச்சு. ஓகே, சோ ஒர்க் பண்ணிட்டு இந்த படம் ஆரம்பிக்கும் போது வந்து இது கொஞ்சம் ஒரு மாத்தலாம்னு தோணுச்சு. ஸோ அப்போ ஜிவியோட சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பேசிக்கா பிடிக்கும். ஒரு நாள் சொன்னேன் நான், இந்த மாதிரி ஜிவி நல்லா இருக்கும், கோ ஹெட் மாத்தலாம். இல்ல, எனக்கு யுவன் மேல ஒரு சின்ன கோவம். சோ அந்த விஷயம் வெளிப்படையா சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அவனுக்கு தெரியுமே நான் கோவப்படுறேன். அது எதுக்கு மக்களுக்கு தெரியும்? ஏன் மக்களுக்கு தெரியாது? ஓகே, ஜிவி வந்து பொருத்தமான, அதாவது எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரா ஜிவிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா 2 மாசத்துல வந்து ஒரு ஆல்பம் பண்ணி கொடுத்துட்டாரு. அது எந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட அந்த மாதிரி போய் கேட்க கூடாது. அது தொழில் தர்மமே இல்லை. ஏன்னா தே டேக் தேர் ஓன் டைம் கிரியேட்டிவா. சில நேரத்தில் பாடல் கொடுத்து அது படப்பிடிப்பு மட்டும்தான் பயன்படுத்தும். பட் அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஜிவி பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டைம்ல வந்து இந்த பாடல்கள் அவ்வளவு சிறப்பா கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ ஷுட் ரியலி தேங்க் ஜிவி. கூட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பத்தி எல்லாரும் இப்போ பேசுறாங்க, படம் பார்த்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. அண்ட் மொரோ இன்னொரு விஷயம் நம்ம சாங்ஸ்ல பத்தி பேசணும்னா, சாங்ஸ்ல வந்து இப்போ வந்து யூசுவலா சாங்ஸ்ல இருக்க பிக்சரேஷன் எல்லாமே இதுல வந்து ஃபர்ஸ்ட் சாங் வந்து இந்த ஒயிட்னா எல்லாமே ஒயிட் பேக்ரவுண்ட்ல பண்ணிருக்கீங்க, கிரீன், பிளாக் அண்ட் எல்லோ. சோ இந்த மாதிரி சாங் ஐடியாஸ்ல நீங்க வந்து சரி இப்படிதான் பண்ணணும் நீங்க என்ன இந்த கிரெடிட்ஸ் வந்து இது வந்து எல்லா டெக்னீஷியனுக்கும் போகும். என்னன்னா ஷோபி மாஸ்டர், ரிச்சர்ட், ஜாக், ஆர்டர், ஜாக், நானு, காஸ்டியூம் டிசைனர் எல்லாரும் உட்கார்ந்து ஒரு குரூப் டிஸ்கஷன்ல வந்த ஒரு ஐடியா தான் இது. இந்த மாதிரி கலர் பேஸ்டா போலாம். ஏன்னா நான் செக்அப் பண்ணிதான் ஒரு டைட்டில் இருக்கிறதுனால why don't we try இந்த மாதிரி கலர்ஸா போலாம். ஒயிட்னா என்ன இருக்கும், சரி பிளாக்ல என்ன பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேசி வந்த கான்செப்ட் தான்.
சோ விஷால் வந்து சப்போஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்ல, அப்ப வீட்லயும் இல்ல, அப்ப விஷால் வந்து இந்த இடத்துல போனா பாக்கலாம் அப்படின்னு நினைச்சுன்னா எந்த இடத்துல இருப்பீங்க? ஐ டேக் ஆஃப். எனக்கு ஒவ்வொரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட பர்சனல் ஸ்பேஸ், அதாவது யாருமே என்ன கான்டாக்ட் பண்ண முடியாத அந்த நாட்கள் வந்து ஒரு 7-8 நாட்கள் நான் போயிடுவேன். நார்த் இந்தியா போயிடுவேன். என்ன யாருமே தெரியாத ஒரு இடத்துக்கு போய் நான் யாருன்னு தெரியக்கூடாது. ஸோ ஐ வாண்ட் லிவ் அஸ் விஷால் த ஹியூமன் பீயிங், நாட் விஷால் தி ஆக்டர் பேக்கேஜோட இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு 7 நாள் நான் போயிடுவேன். ஸோ நான் சீக்கிரம் முடிஞ்ச விஷயம் நான் இப்போ டைரக்டா பார்க்கலாம் தெரியல, எனக்கும் ஆசை தான். பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு டைம் ஃப்ரேம் தெரியாது. பட் உள்ளுக்குள்ள வந்து அது எப்பவுமே தட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க கேட்குற கேள்விதான் நான் அப்பப்போ கேட்டுப்பேன். பட் அதுக்கான டைம் வரணும். நான் நடிகனா வந்து திடீர்னு எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் டைரக்டர் ஆக முடியாது. இப்போதான் எனக்கு ஒரு மறுபடி லைக் ஐம் கெட்டிங் குட் ரோல்ஸ். விஷால் இப்படி கூட டிஃப்ரெண்டா பண்ணுவான் அப்படின்னு நம்பி இயக்குனர் வரும்போது வேணாம்ப்பா நானே டைரக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அது தப்பு. ஸோ லெட் மீ என்ஜாய் திஸ் இந்த டிராவல் என்ஜாய் பண்றேன். ஓகே. ஸோ எனிவேஸ் விஷால் அண்ட் திரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் புத்தாண்டுக்கு வந்து எது ஸ்பெஷலா இருக்குமோ இல்லையோ உங்க படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா இருக்கும். அண்ட் மோரோவர் நீங்க ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, சாட்டர்டே சண்டே மண்டே தொடர்ந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா படங்களை வந்து ரொம்ப அலமோது கூட்டம் அப்படின்னு தான் நம்ம எல்லாமே சொல்லிக்கணும். ஸோ ஃபைனல் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த டிவி வியூவர்ஸ்க்கு? தேங்க்யூ வெரி மச். நான் தான் எல்லா படத்தோட அந்த கிளிப்பிங் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் பொதுவாக சொல்லுவேன். தியேட்டருக்கு போய் பார்த்ததுக்கு நன்றி. தயவுசெய்து படத்தை வந்து தியேட்டருக்கு போய் பாருங்க. ஏன்னா அதுக்கான உழைப்பு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த படத்துல. அண்ட் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் எல்லாருக்கும். எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும். காட் பிளஸ். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு தி ஷோ. ஸோ கண்டிப்பா நாங்க வந்து உங்க இதே டீம் வந்து மேலும் மேலும் தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து பிளஸ் பண்ணிக்கிறோம், ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ சார். ஓகே ஸோ கண்டிப்பா இன்னைக்கு வந்து நான் சிகப் மனிதன் டீம் விஷால் அண்ட் திருவோட இன்டர்வியூ கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த படத்தை வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி அவங்க சொல்ல, பட் நானே சொல்லிக்கிறேன், தியேட்டர்ல போய் படம் பாருங்க. பிகாஸ் அவங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. நீங்க படத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் நல்லா தெரியும். அண்ட் அது புது ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஷோ. மீண்டும் உங்க எல்லாரும் நெக்ஸ்ட் ஷோல சந்திக்கிறேன். அந்த பை ஃப்ரம் அசீம் அண்ட் விஷால் அண்ட் திரு.